வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சி. இண்டஸ்ட்ரீஸ்னால தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. குறிப்பா இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான இண்டஸ்ட்ரீஸை கொண்ட மாநிலமா நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது. தமிழ்நாட்டுல மட்டுமே 37,750க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது தமிழ்நாட்டுல இருக்குது. அது மட்டும் இல்லாம சமீபத்துல நம்ம தமிழ்நாடு அரசு 2030க்குள்ள தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரா மாத்தணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சாங்க. அப்படி அந்த ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அப்படின்றத ரீச் பண்றதுக்கு கூட இந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் ஒரு பெரிய பங்காற்ற போகுது. அப்படி தமிழ்நாட்டுடைய இந்த தொழில் வளர்ச்சிக்கு சிப்காட், எல்காட், சிட்கோ, டிட்கோ மாதிரியான தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய இனிஷியேட்டிவ்ஸும் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு. சோ இந்த வீடியோல நம்ம இந்த சிப்காட், டிட்கோ, எல்காட், சிட்கோ மாதிரியான தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய இனிஷியேட்டிவ்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் growthக்கு எந்த மாதிரி எல்லாம் உதவுச்சு, என்ன மாதிரியான பங்காற்றுச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம சிப்காட்டை பத்தி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சிப்காட் அப்படின்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இது 1971ஆம் ஆண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாட்டுல இண்டஸ்ட்ரீஸை வளர்க்கறதுக்காண்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த சிப்காட் அப்படின்ற ஒண்ண அறிமுகப்படுத்துறாங்க. இந்த சிப்காட்டுடைய ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, இண்டஸ்ட்ரீஸ்க்கு உகந்த மாதிரியான நிலங்களை தேர்ந்தெடுத்து ஒரு பர்டிகுலர் ஏரியால ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைச்சு அங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ரோட்ஸ், வாட்டர் சப்ளை, எலக்ட்ரிசிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ், ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் மாதிரியான பேசிக்கான இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செஞ்சு கொடுத்து அந்த இடத்துல நிறைய தொழில்களை வர வைக்கிறது தான் இந்த சிப்காட்டுடைய ஒரு முக்கியமான ரோல். அப்படி சிப்காட்னால கொண்டு வரப்பட்ட அந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ்ல நிறைய இண்டஸ்ட்ரீஸை வர வைக்கிறதுக்கு கூட நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் அவங்க பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸை சந்திச்சு அவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. குறிப்பா இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ்க்கு வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்புறம் சப்சிடிஸ்லாம் தரப்படுது. அப்படி இது வரைக்கும் இந்த 50 வருஷத்துல கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுமைக்கும் 50 சிப்காட்ஸ் அப்படின்றது இருக்குது. அதுல 3275 இண்டஸ்ட்ரீஸும் அதுல 8.15 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உண்டாக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த சிப்காட் மூலமா மட்டுமே இது வரைக்கும் 1.83 லட்சம் கோடி அளவிலான இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டுல செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த இண்டஸ்ட்ரியல் growthக்கு சிப்காட்டுடைய பங்கு என்ன அப்படின்றத பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம உதாரணத்துக்கு 2 ஊர்கள் எடுத்து பார்க்கலாம். ஒன்னு ஒசூர், இன்னொன்னு ஸ்ரீபெரும்புதூர். இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே எலக்ட்ரானிக்ஸ்ல நம்பர் 1 மாநிலமா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணமா ஸ்ரீபெரும்புதூர் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஹப்பாவே விளங்குது. அதே போல நம்ம ஒசூர் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி 1970கள்ல ஒசூர் ஒரு பேரூராட்சியா இருந்துச்சு. அங்க பெரிய அளவுல இண்டஸ்ட்ரீஸ் இல்ல. அதே இப்ப எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒசூர் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்பாவே விளங்குது. இதுக்கு சிப்காட் ஒரு மேஜரான ரோல் பிளே பண்ணிருக்கு. 1970கள்ல தமிழ்நாடு அரசால இந்த சிப்காட் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. சிப்காட் அறிமுகமானதுக்கு பிறகு ஒசூர்ல ஏக்கர் கணக்கான லேண்ட்ஸை பார்த்து கையகப்படுத்துறாங்க. அதாவது தொழிலுக்கு உகந்த மாதிரியான நிலங்களை அப்புறம் கையகப்படுத்தி வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அங்க நிறைய இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸை கொண்டு அதுக்கப்புறம் ஒசூரை ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாவே ப்ரோமோட் பண்றாங்க. அதன்படி பல வெளிநாடு நிறுவனங்கள் அவங்களுடைய முதலீடுகளை ஒசூர்ல செஞ்சாங்க. இதனால ஒசூருடைய growth அப்படின்றது கற்பனைக்கும் அப்பாற்பட்டதா இப்ப இருக்குது. அதே மாதிரி சிப்காட் எல்லா செக்டார்ஸையும் ஒரே ஊர்ல வர வைக்காம ஒவ்வொரு ஊர்லயும் சில முக்கியமான செக்டார்ஸை பிரிச்சு வச்சிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோ உற்பத்தியில காஞ்சிபுரம் சிறந்து விளங்குது. அதே போல மெடிக்கல் டிவைசஸ்க்கு உரகடம் சிறந்து விளங்குது. அது போல ஐடிக்கு செங்கல்பட்டு, பர்னிச்சருக்கு தூத்துக்குடின்ற மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் ஏரியாக்கும் ஒவ்வொரு செக்டார் ரீதியா முக்கியத்துவம் தரப்படுது. அதே போல ரீசெண்டா ஒசூர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர்ல இண்டஸ்ட்ரியல் இன்னோவேஷன் சென்டர்ஸை சிப்காட் அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அதன்படி நிறைய இன்னோவேட்டிவான ஐடியாஸ், நிறைய இன்னோவேட்டிவான டெக்னாலஜிஸை கொண்டு வரக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் அப்புறம் ஊக்குவிக்கிற விதமா இந்த ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்றதும் செய்யப்பட்டிருக்கு. அதே போல இப்ப நம்ம எல்காட்டை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, எல்காட் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இது 1977ஆம் ஆண்டு அன்றைக்கு தமிழ்நாடு அரசால அறிமுகப்படுத்தப்படுது. இந்த எல்காட் அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்ட்ல தமிழ்நாடு முன்னேறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த எல்காட் அப்படின்ற ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா 1990களுக்கு பிறகு ஐடி செக்டருடைய வளர்ச்சி ஆரம்பமானதுக்கு அப்புறம் இந்த எல்காட் ஐடி செக்டருடைய வளர்ச்சிக்கும் ஒரு பெரிய பங்காற்ற ஆரம்பிச்சிச்சு. குறிப்பா நிறைய முக்கியமான டைடல் பார்க்ஸ், ஐடி பார்க்ஸ்லாம் எல்காட்னால உருவாக்கப்பட்டுச்சு. அதுலயும் முக்கியமா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி மாதிரியான ஊர்கள்ல மேஜரான டைடல் பார்க்ஸும், தஞ்சாவூர், சேலம், வேலூர், திருப்பூர், தூத்துக்குடி மாதிரியான ஊர்கள்ல
மினி டைடல் பார்க்ஸும் எல்காட் சார்பில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த டைடல் பார்க்ஸ் ஐடி பார்க்ஸ்லாம் சிட்கோ மற்றும் டிட்கோ இந்த ரெண்டும் இணைஞ்சு தான் இந்த டைடல் பார்க்ஸை கொண்டு வந்தாங்க. இந்த டைடல் பார்க்ஸ்லாம் தமிழ்நாட்டுடைய ஐடி ஃபீல்டுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பங்காற்றுச்சு. அதே போல இப்ப நம்ம சிட்கோவை பத்தி எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, சிட்கோ அப்படின்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இந்த ஒரு சிட்கோ அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நிறைய சிறு குறு தொழில் நிறுவனங்களை ஊக்குவிச்சு வளர்க்கிறது தான் இந்த சிட்கோவுடைய ஒரு முக்கியமான வேலை. அப்படி இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களை வளர்க்கிறதுக்காண்டியே தமிழ்நாடு முழுமைக்கும் 128 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒன்று சிட்கோ சார்பில் மெயின்டைன் பண்ணப்படுது. சோ இந்த மாதிரி நிறைய சிறு குறு தொழில் நிறுவனங்களையும் அங்க வந்து தொழில் செய்ய ஊக்குவிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இந்த சிப்காட், எல்காட், டிட்கோ, சிட்கோ மாதிரியான தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய இனிஷியேட்டிவ்ஸ் தமிழ்நாட்டுடைய இந்த தொழில் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கு. சோ இதோட நிக்க போறதும் இல்ல, இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், டைடல் பார்க்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய வரப்போறதா சொல்றாங்க. உதாரணத்துக்கு சமீபத்துல நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அருப்புக்கோட்டையில சிப்காட் கொண்டு வர போறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. அதே மாதிரி சமீபத்துல கோயம்புத்தூர்ல புதுசா ஒரு டைடல் பார்க்க ஓபன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கூடுதலா 16 சிப்காட்ஸ் அப்படின்ற ஒண்ண தமிழ்நாடு முழுமைக்கு கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. So see you next video. Until signing off by SABARI KARTHIK.